ஹாய் டாமீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் அன்எக்ஸ்பெக்டட் லவோட நெக்ஸ்ட் பார்ட் தான்டா பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அண்ட் என்னோடய வாய்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கேவலமாக இருக்கும், ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில். அண்ட் லாஸ்ட் வீடியோ மை ஹீரோவுக்கு எனக்கு நான் நினச்சி பார்த்ததை விட ரொம்ப 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 அதிகமான சப்போர்ட்ஸ். என்னுடைய சேனலில் நிறைய வியூஸ் போன வீடியோனா அது மட்டும்தான். அண்ட் அதனால எனக்கு வந்துட்டு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கூட வந்திருந்தாங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் தட். பிகாஸ் என்னுடைய ஸ்டோரி வந்துட்டு இந்த அளவுக்கு ரீச் ஆகுதுன்றது வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஹாப்பினஸ் தான். அண்ட் வெல்கம் டு அவர் ஃபேமிலி, அவர் நியூ சப்ஸ்கிரைபர்ஸ். ஐ ஹோப் நீங்கள் வந்துட்டு என்னுடைய ஸ்டோரிஸ் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் அன்எக்ஸ்பெக்டட் லவ் நான் எந்த நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணேன்னு தெரியலை. பிகாஸ் எனக்கு அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணலான்னு வரும்போதே வந்துட்டு ஷெட்யூல்ஸ் ரொம்ப பிஸியாக மாறிடுது. நான் அது வரைக்கும் ஃப்ரீயாக தான் இருப்பேன். சரி, ரெக்கார்ட் பண்ணலான்னு உட்காந்தாலே இப்படி டைட்டாக மாறிடுது ஷெட்யூல்ஸ். இந்த வேலை இருக்குது அந்த வேலை இருக்குதுன்னு. பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்துட்டு வீடியோஸ்க்கு அந்த அன்எக்ஸ்பெக்டட் லவ்க்கு வந்துட்டு முடிக்க ட்ரை பண்ணுறேன். இன்னொரு 4 to 5 பார்ட்ஸில் நான் வந்துட்டு முடிச்சிடுவேன்டா. அண்ட் ஒரு சின்ன ரீகேப் மாதிரி போயிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டோரிக்குள்ளே போய்க்கலாம். லாஸ்ட் பார்ட் வந்துட்டு ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்க்காதவங்க போய் பார்த்துருங்கடா. வாங்க இப்போ வந்துட்டு ரீகேப் பார்த்துட்டு ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. அண்ட் லாங் டேஸ்க்கு அப்புறம் உங்களை பார்க்குறதுல நான் ரொம்ப ஹாப்பி. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லணுன்னா சொல்லிட்டு போங்க. சரி வாங்கடா, ரொம்ப பேசி டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். உங்கள் நேம் வந்துட்டு ஷாஷா. உங்களுக்கு கிறிஸ்டல், ஆலிஸ்னு 2 ஃப்ரெண்ட் இருக்காங்க. அண்ட் நம்ம ஹீரோ நேம் வந்துட்டு ஜங்குக். அவங்களுக்கு டெஹியாங், லீஸான ஒரு தம்பி ஒரு தங்கச்சி இருக்காங்க. நம்ம ஜங்குக் வந்துட்டு கொரியா தான், நீங்கள் இந்தியா. அண்ட் நீங்கள் வந்துட்டு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு, 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு. ஜங்குக் வந்துட்டு கொரியாவில் பிஸ்னஸ் மேன். உங்களுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸ் இருப்பாங்க, அவங்க நேம் வந்துட்டு சாய்னு. உங்களுக்கு ஒரு பிரதரும் இருக்காங்க. அண்டு நீங்கள் வந்துட்டு கிறிஸ்டல், ஆலிஸ் தான் வந்துட்டு உலகம்னு சுற்றக்கூடிய ஒரு பொண்ணு. ஜங்குக்கு வந்துட்டு இந்தியா வந்தப்போ உங்களை பார்த்து பிடிச்சி போய் லவ் பண்ணியிருப்பார். பட் உங்களுக்கு ஜங்குக்கு பிடிக்காது. டெஹியாங் வந்துட்டு உங்களுடைய க்ரைம் பார்ட்னர். அண்ட் கிறிஸ்டல் வந்துட்டு டெஹியாங்கை லவ் பண்ணியிருப்பா. இது வந்துட்டு உங்களுக்கு தெரியும், பட் வந்துட்டு டேக்கு தெரியாது. ஸோ டேக்கும் அவளுக்கும் ஃபைட்ஸ்லாம் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு டே அவள்கிட்ட பேசியிருக்க மாட்டார். அண்ட் வந்துட்டு ஜங்குக்கு வந்துட்டு உங்களுக்கு லவ் பண்ணுறான் அப்படின்றதுக்கு வந்துட்டு கிறிஸ்டல் வந்துட்டு கொஞ்சம் ஐடியாஸ்லாம் கொடுத்துருப்பா. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு உங்கள் லைஃப் வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு அன்எக்ஸ்பெக்டட் அந்த மாதிரி சர்க்கிள்ஸ்குள்ளே தான் ஓடிட்டு இருந்திருக்கும். லாஸ்ட் எபிசோடில் வந்துட்டு ஒரு பிரைட் க்ரூம் அந்த ஸ்டேஜில், வெட்டிங் ஸ்டேஜில் வந்துட்டு நின்றுட்டு இருந்திருப்பார். ஸோ அதோடு தான் முடிச்சிருந்தோம். சரி வாங்கடா இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஆஃப்டர் 6 months நீங்கள் வந்துட்டு ஒரு தீம் பார்க்கில், லைக் குயின்ஸ்லேண்ட், ஒண்டர்லா அந்த மாதிரி ஒரு தீம் பார்க்கில் நின்றுட்டுருக்கீங்க. ஒரு ஜியன்ட் வீல். அது எப்படி இருக்குதுன்னா, அது வந்துட்டு மேலே போயிட்டு அப்படியே தலைக்கீழே ரிவர்ஸ் ஆகிட்டு அப்படியே கீழே வந்து ரொட்டேட் ஆகுது. ஸோ இதை பார்த்துட்டு உங்களுக்கு கெதிக்கலங்க போய் நின்றுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பின்னாடி வந்துட்டு ஆலிஸும் கிறிஸ்டலும் நின்று ஒரு சிப்ஸ் பேக்கெட்டை வச்சு பிக்கரிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஏய், இது என்னோடய சிப்ஸு, நான் தானே வாங்கிட்டு வந்தேன், நீ இப்போ சண்டை போடுற. இங்கே பாரு ஆலிஸு, உன்னோட சிப்ஸு என்னோட சிப்ஸுன்னு இல்லை, இது நம்மளோட சிப்ஸு, 2 பேரும் சேர்த்து சாப்பிட்லாம் அப்படி சொல்லிட்டு கிறிஸ்டல் ஒரு சைடு, ஆலிஸ் ஒரு சைடு 2 பேரும் நின்று சிப்ஸை பிடிச்சி இழுத்துட்ருக்காங்க. நீங்கள் 2 பேரையும் பார்க்குறீங்க, திருப்பி அந்த ஜியன்ட் வீலை பார்க்குறீங்க. மச்சான்ஸ். என்ன ஷாஷா? இல்லை, நான் மறக்கா கேட்குறேன், இந்த வீலில் போய் தான் ஆகணுமா? நான் எங்கள் அம்மாவுக்கு ஒரே பொண்ணுடி, எனக்கு உசுறு முக்கியம். அப்போ நீங்கள் இப்படி கேட்டோடனே கிறிஸ்டல், ஆலிஸும் அட் அ டைமில் போய் தான் ஆகணும். டேய் இங்கே பாருங்கடா, அப்படி இல்லை ஷாஷா, நம்ம லைஃப் இருக்கிறதே 1 time, சொன்னாலும் என்ஜாய் பண்ணணும், போய் தான் ஆகணும் அப்படி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு அப்படியே அந்த ஜெயண்ட் வீலையே அப்படியே பயத்தோடு பார்த்துட்ருக்கீங்க. இங்கே வந்துட்டு கிறிஸ்டல், ஆலிஸ் அகெயின் பிக்கரிங் பண்ணுறாங்க. இங்கே பாரு ஆலிஸ், இப்போ இந்த சிப்ஸ் பேக்கெட்டை 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்லாம், அப்புறமா கோக்கு, பீஸாலாம் வாங்கும்போது அது தனியாக சாப்பிட்டுக்கலாம். இங்கே பாரு கிறிஸ்டல், நீ கேளு, நான் உயிரை கூட தரேன், என் சிப்ஸை மட்டும் கேட்காது. ஏய், உயிரெலாம் வேறடி, சிப்ஸை தாண்டி வேணும் அப்படி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்க. உங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படியே டென்ஷன் ஆகி அந்த சிப்ஸை பிடிங்கி நீங்கள் சாப்பிட்டுடுறீங்க. 2 பேரும் அப்படியே உங்களை வைட் ஐஸில் பார்த்துட்ருக்காங்க. நீங்கள், நான் என்னைக்கு பேசிகிட்ருக்கேன், நீங்கள் என்ன சிப்ஸுக்கு சண்டை போட்டுட்ருக்கீங்க அல்பைங்களா? ஏ அதை பாருடி, அந்த வீலை பாருடி, அவ்வளோதோட மேலே போய் தலை கீழே சுற்றுதுடி, விட்டால் குடலெல்லாம் வெளியே வந்துடும் போல், அதில் இருக்கிறவங்கெல்லாம் கத்துறதை பாருடி அப்படி சொல்லிட்டு நீங்கள் புலம்புறீங்க.
இங்கே கிறிஸ்டலும் ஆலிஸும் அதை பார்க்குறாங்க, இருந்தாலும் பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. நீங்களே இங்கே பாரு கிறிஸ்டல், ஆலிஸ், மறுக்கா சொல்கிறேன், இதில் போக வேணாம் சரியா? நம்ம வேறு நல்ல நல்ல ரைடெலாம் போகலாம், லைக் ரோலர் கோஸ்டர்ஸ் அந்த மாதிரி. இப்படி தான் இதுக்கு முன்னாடி நின்ன ரைட்லேயும் நீ சொன்ன, நம்ம வேறு நல்ல ரைட் போகலாம், நீ தான் இங்கே கூட்டிகிட்டும் வந்த, இப்போ இந்த ரைட்லேயும் போக மாட்டிங்களா மேடம் அப்படி சொல்லிட்டு கிறிஸ்டல் கேட்குறா. நீங்கள் வந்துட்டு அப்படி இல்லை கிறிஸ்டல், இங்கே பேர் அப்படி இல்லை இப்படி இல்லைன்னா இல்லை, இந்த ரைடில் நம்ம இன்றைக்கி போகிறோம் அவ்வளவுதான் அப்படி சொல்லிட்டு அவள் சொல்லிடுறா. நீங்களே ஆண்டவா, எங்கள் அம்மாவுக்கு ஒரே பொண்ணு, நான் உசுரோடு வீடு போய் சேர்ந்தால் போதும், இதுங்க கூட இருந்துட்டு நான் உசுரோடு வீடு போய் சேருவேனான்னு டவுட்டே வந்துருச்சு எனக்கு, எப்படியாவது காப்பாற்றி விட்டுட்டு நீங்கள் ப்ரே பண்ணிகிட்டு இருக்கீங்க. கிறிஸ்டலும் ஆலிஸும் உங்களை பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க. அப்படியே வந்துட்டு உங்களுக்கு பின்னாடி வந்துட்டு ஒரு 20 பேர் நிற்கிறாங்க, அப்படியே கப்பல்ஸ், குழந்தைங்க, பேரண்ட்ஸ் அந்த மாதிரி நின்றுட்டுருக்காங்க. அவங்களுக்கு பின்னாடி வந்துட்டு ஒரு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கேங் மாதிரி நிற்கிறாங்க. அண்ட் அங்கே வந்துட்டு ஒரு 6 பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்துட்டு சும்மா ஃபன் டாக்ஸ் மாதிரி பேசிகிட்ருக்காங்க. அப்போது வந்துட்டு உங்களுக்கு பின்னாடி நிற்கிறவங்க, முன்னாடி நிற்கிறவங்களாம் பாதி பேர் அப்படியே கலைஞ்சு போயிடுறாங்க. பிகாஸ் அதுலேருந்து அந்த வீலில் இருக்கிறவங்கலாம் அவ்வளோ கத்துறாங்க. ஸோ ரொம்ப பயமாக இருக்குது. நீங்கள் வந்துட்டு அப்படியே பயத்தோட ஒரு திகிலோடு பார்த்துட்ருக்கீங்க, ஹாண்டடாக ஏதோ பார்த்த மாதிரியே பார்த்துட்ருக்கீங்க. கிறிஸ்டல் ஆலிஸும் திருப்பி ஒரு பிஸ்கெட் பேக்கெட் எடுத்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. நீங்களே இங்கே பாருங்கள், இருக்கிற ஸ்நாக்ஸ்லாம் கொண்டு போய் குப்பையில் போட்டுருவேன், 2 பேர் சண்டை போடாமல் இல்லைங்கடி, பாரு முன்னாடி 150 பேருக்கு மேலே நின்றுட்டு இருந்தாங்க, இப்போ பாரு 40 பேர் கூட இல்லை, நம்மளை தான் அடுத்த ஷிஃப்ட்டுக்கு கூப்பிடுவாங்க, நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு சொல்லிகிட்டு இருக்கீங்க. கிறிஸ்டலில் என்னடி ரொம்ப பயப்படுறா, சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் குசுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் என்னடி, நான் இங்கே ஒருத்தி புலம்பிகிட்ருக்கேன், நீங்கள் அவங்க குசுன்னு பேசிகிட்டு இருக்கீங்க. ஒன்றும் இல்லை மச்சான், சும்மா தான். இங்கே பேரு நான் அகெயின் இங்கே பேர் மச்சான், நீ மர்க்கா சொன்னாலும் சரி, இல்லைனா மவுண்ட் ரோட் தர்காவில் போய் சொன்னாலும் சரி, இந்த ரைடில் இன்றைக்கி நம்ம போகிறோம், தட்ஸ் இட். நம்மளே வந்துட்டு இவ்வளோ நாள் படித்தது, ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரு மாதிரி ஒரு டென்ஸ்டான லைஃப்லேருந்து இன்றைக்கி தான் என்ஜாய் பண்ணலான்னு வெளியே வந்திருக்கோம். அதுலேயும் நீ இந்த மாதிரி ரைடெலாம் பார்த்தா என்ன பயந்துட்டு இருந்து, இட்ஸ் அன்ஃபேர். நல்லா பேசுவடி நீ, ஆனால் இந்த ரைடில் ஏறினோன்னு முதல்ல நீ தான் கத்துவ, அப்படி நீ கத்தலைன்னா நான் என் பேரை மாற்றிக்கிறேன்டி. ஷாஷா உண்மையாவா சொல்கிறேன்? உண்மையாக தாண்டி சொல்கிறேன். நானாவது இங்கே நின்னே பயந்துட்டு இருக்கேன், ஓகே, நீ அந்த ரைடில் ஏறினதுக்கப்புறம் கத்தலை பாருடி. கரெக்ட் தானே ஆலிஸ்? டெஃபினெட்லி. இப்போ அந்த சைட் மேடம் சப்போர்ட் பண்ணுறீங்களோ? அப்படி இல்லை, 2 பேருமே என்னுடைய சிஸ்டர் டைப் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ 2 பேருமே எனக்கு முக்கியம் தானே. என்னமோ கரெக்டு தான் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் 3 பேர் சிரிச்சுக்கிட்டே அந்த ரைடை பார்க்குறீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்கள் டீம் அந்த மாதிரி தான் போகணும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு சைடு பயத்தில் இருக்கீங்க, ஒரு சைடு வந்துட்டு சரி ஓகே போய் பார்த்துடலாம் என்ன ஆக போகுதுன்ற ஒரு கான்செப்டில் தான் இருக்கீங்க. உங்களுக்கு பின்னாடி வந்துட்டு நிறைய பேர் நின்றுப்பாங்கள்ல, ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சமாக அந்த ரைடை விட்டு கலைஞ்சி போயிருப்பாங்க. பிகாஸ் அவ்வளோ ஒரு ஸ்கேரியாக இருக்குது அந்த ரைடு. அப்போது உங்களுக்கு பின்னாடி ஒரு 4 மெம்பர்ஸ்க்கு பின்னாடி திருப்பி அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங் வந்துட்டு நிற்கிறாங்க. அதில் வந்துட்டு ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கா ஒரு பொண்ணு. அப்படி இல்லை, இங்கே பாரு, இந்த ரைடு வந்துட்டு நம்ம வந்துட்டு போகிறதுக்கு ஓகே அப்படின்னு தான் இருக்குது. பிகாஸ் இந்த மாதிரி ரைடெலாம் வந்துட்டு நம்ம லைஃப் டைமில் எத்தனை வாட்டி போயிட முடியும் சொல்லு. இப்போ போகிறோம்ல, ஒரு டைப் ஆஃப் ஸ்கேரி, ஒரு டைப் ஆஃப் என்ஜாய்மெண்ட்டை ஃபீல் பண்ணிக்கலாம். நீ சொல்கிறது என்னமோ லாஜிக்காக தாண்டி இருக்குது, ஆனால் ரொம்ப பயமாக இருக்குது. அது பேர் அப்படியே டிவோர்ஸ் ஆகுது. ஐயோ, எனக்கு இங்கேருந்தே பார்த்தாலே வாமிட் வருது. மேலே போயிட்டு கீழே வந்தேன்னா சத்தியமாக நான் எடுக்கிற வாமிட்டில் என் குடல்லாம் வெளியே வந்துடும்டி. இங்கே பாருடி, நீயாவது சொல்லுடா, நான் என்னத்தடி சொல்கிறது, நானே இங்கே கெதி கிளம்பி போய் தான் நிற்கிறேன். இங்கே பாருங்க, எல்லாரும் ஏன் இப்படி இருக்கீங்க, we have to enjoy ourselves அப்படி சொல்லிட்டு அவள் புலம்பிகிட்டு இருக்கா. அப்போ இடையில ஒரு பையன் பேசியிருப்பாள், அந்த பையனோட வாய்ஸ் வந்துட்டு கிறிஸ்டலுக்கு கொஞ்சம் ஃபெமிலியராக தெரியுது. ஸோ அவள் திரும்பி பார்க்குறா, பட் வந்துட்டு பின்னாடி கொஞ்சம் பேர் நிற்கிறதுனால அவளுக்கு வந்துட்டு யாருன்னு சரியாக தெரியல. ஸோ திரும்பிட்டு ஆலிஸ், வேறு ஏதாவது ஸ்நாக்ஸ் வச்சுருக்கியா? அப்போ நீங்கள் திரும்பிட்டு எதுக்கு, வேறு ஏதாவது ஸ்நாக்ஸ் வச்சுருந்தா திருப்பி அகைன் 2 பேரும் பிக்கரிங் பண்ணி சண்டை போடலான்னா? அப்படி இல்லை ஷாஷா, இதெல்லாம் இன்றைக்கி தானே. என்ன இன்றைக்கி தானே? டெய்லி இதே தானே நடக்குது. கிளாஸ் ரூமில் கூட மேம் லெசன் எடுத்துகிட்டு இருந்தால் 2 பேரும் அப்படியே சண்டை தான் போடுவீங்க. அதுவும் வந்துட்டு பெரிய சண்டையாவது பரவாயில்ல, குட்டி பிஸ்கெட்டுக்கு சாக்லேட்டுக்கு அல்ப சண்டை. அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே வர்றது தானே. அதுவும் நம்ம ஃப்ரெண்ட்ஸை விட மோர் தேன் சிஸ்டர்ஸ் மாதிரி. வரலன்னா தான் அதிசயம். அதுவும் கரெக்டு தான். ஸோ நீங்கள் 3 பேர் இப்படி சும்மா பேசிகிட்ருக்கீங்க.
அண்ட் அப்படியே வந்துட்டு உங்களுக்கு முன்னாடி உள்ளவங்கலாம் அந்த ரைடு போயிட்டே இருக்காங்க. உங்களுக்கு வந்துட்டு ஒரு சைடு பயம், சரியான பயம் உள்ளுக்குள்ளே. எங்கே அடுத்து நம்மளை போக விட்டுருவாங்களோன்னு. ஸோ நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போ வந்துட்டு கிறிஸ்டல் எதார்த்தமாக ரைட் சைடு திரும்பி பார்க்குறேன். அங்கே ஒரு ஸ்டால் இருக்கு, ஃபுட் ஸ்டால் மாதிரி ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் ஸ்டால். அதை பார்த்துட்டு ஆலிஸை பார்க்குறா. ஆலிஸையும் கிறிஸ்டலை பார்க்க 2 பேரும் அட் அ டைமில் ஸ்மோக் பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் எதை பற்றி கண்டுக்கல, மனசுக்குள்ளே கடவுளை தான் வேண்டிகிட்டு இருக்கீங்க, ஆண்டவா எப்படியாவது இந்த உசுரோடு வீடு போய் சேர்த்துருன்னு. ஸோ 2 பேரும் அகெயின் வந்துட்டு திரும்பி சிரிச்சிட்ருக்காங்க. நீங்கள் எதையுமே கண்டுக்கவே இல்லை. கிறிஸ்டல் யதார்த்தமாக பின்னாடி பார்க்குறா. பார்த்துட்டு அப்படியே ஷாக்டு அண்ட் டீயர்ஸோடு நின்றுட்டுருக்கா. ஆலிஸில் ஏய் கிறிஸ்டல், அடியே என்ன இவ, என்னாச்சு இவளுக்கு? சாஷா, ஏய் என்ன 2 பேரும் மென்டல்ஸா? ஏய் என்னடி, நானே பயத்தில் இருக்கிற கடவுளெல்லாம் வேண்டிகிட்டு இருக்கேன். ஏய் அது இல்லடி, அந்த பானை, அந்த கிறிஸ்டல் நாயை. ஏன் என்னாச்சு அந்த நாய்க்கு? மச்சான் பயந்துட்டியா? இந்த ரைடில் போக வேணாமா, மாமச்சா வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. கிறிஸ்டல் கண்ணில் அப்படியே டியர்ஸ் தேங்கி போய் நிற்கிது. நீங்கள் அதை பார்த்துட்டு என்னவா இருக்கும், ஒரு வேளை ஆசைப்பட்ட ஸ்நாக்ஸ் காலியாக போயிட்டோ அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஆலிஸை பார்க்குறீங்க. ஆலிஸில் கன்ஃபியூஸ் லுக்கோடு உங்களை பார்க்குறா. நீங்கள் வந்துட்டு ஐயோ இந்த நாய் வந்துட்டு எதுக்கு இப்படி நிற்கிதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறீங்க. உங்கள் ஐஸ் ஷாக்கில் வைட் ஆகுது. பிகாஸ் உங்களுக்கு வந்துட்டு ஒரு 2 கப்புள்ஸ், உங்களுக்கு பின்னாடி ஒரு 2 கப்புள்ஸ் நிற்கிறாங்க. ஆக்சுவலி அந்த 2 கப்புள்ஸ்க்கு பின்னாடி அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கேங் பார்த்தாலும் அவங்க நிற்கிறாங்க. ஆக்சுவலி அவங்கள பார்த்து தான் உங்கள் ஐஸ் வந்துட்டு வைட் ஆகுது. 2 பேரும் ஷாக்கில் நிற்கிறீங்க. ஆலிஸில் அவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி பார்த்துட்டு இப்போ இதுங்க 2க்கும் என்ன ஆச்சு, எதுக்கு கரண்ட்டில் அடிப்பட்ட மாதிரி இப்படி ஷாக்கில் நிற்கிதுங்க. ஷாஷா ஷாஷா டி ஷாஷா அப்படி சொல்லிட்டு உங்களை ஷேக் பண்ணுறா. நீங்கள் வந்துட்டு என்னடி, ஏய் என்னடி, ஏன்டி அவங்க அப்படி பார்த்துட்ருக்கேன் அப்படி சொல்லிட்டு உங்கள்கிட்ட கேட்குறீங்க. அது அவன் தாண்டி ஜங்கூக். என்ன கூக்கு? ஜங்கூக் டி. ஏய் யாருடி நீ? அதான்டி நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது சொல்லுவேன்ல, கொரியா குரங்கு. கொரியா குரங்கு, ஆமாம் கொரியா குரங்கு. அவனுக்கு என்னடி? அவன் தாண்டி பின்னாடி நிற்கிறான். என்னடி சொல்கிற அப்படி சொல்லிட்டு அவள் திரும்பி பார்க்குறா. பார்த்தா ஜங்கூக், லீஸ் எல்லாம் நின்றுட்டுருக்காங்க. கூடவே இன்னொரு 2 கேர்ள்ஸும் ஒரு பாயும் நின்றுட்டுருக்காங்க. அப்போது கிறிஸ்டலில் அப்படியே அதை பார்த்துட்டே நிற்கிறா. நீங்கள் கிறிஸ்டல் மண்டையிலேயே ஒரு கொட்டு கொட்டி, என்ன மேடம்? ஒன்றும் இல்லை, ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தேன்னா, அதான் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தேன்னா, நீ இது வரைக்கும் அவனை நேரில் பார்த்ததே இல்லை, சரி விடுடி ரைடில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்துட்டு உங்கள்கிட்ட சொல்கிறா. நீங்கள் அடியே அந்த சோகத்தை வேறு ஞாபகப்படுத்துகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்போது வந்துட்டு ஜங்குக்கு ஏதாச்சும் நீ வந்து பார்க்கலாம். நீங்கள் அவர் பார்த்துட்டு வைடாக ஸ்மைல் பண்ணுறாரு. நீங்கள் வந்துட்டு எதையுமே கண்டுக்காமல் அப்படியே ரைடை பார்க்குறீங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு முன்னாடி உள்ளவங்கெல்லாம் போய் முடிச்சோன்னே இப்போ அடுத்து நீங்கள் தான் ரைடில் ஏறணும். நீங்கள் திரும்பியும் ஆலிஸை பார்க்குறீங்க, கிறிஸ்டலை பார்க்குறீங்க. மச்சான்ஸ் மர்க்கா, இங்கே பாரு, நீ மர்க்கா மர்க்கா கேட்குறேன்னா சொல்லிட்டு இருக்காது அகெயின், ஓகேவா? கேட்குற எங்களுக்கே எரிச்சலாக வருது. ஏறடி, நம்மளுக்கு பின்னாடி வர லைன் நிற்கிதுடி. ஐயோ படுத்தாத மச்சான் அப்படி சொல்லிட்டு அவள் சொல்கிறா. நீங்கள் பார்த்துக்கிறேன்டி அப்படி சொல்லிட்டு நீங்களும் ஏறுறீங்க. நீங்கள் ஏறி உட்காடுறீங்க. உங்களுக்கு ரைட் சைடில் கிறிஸ்டல், அவளுக்கு ரைட் சைடில் ஆலிஸ் உட்காடுறாங்க. ஸோ உங்களுக்கு அப்புறம் அந்த 2 கப்பல்ஸ் ஏறி அவங்களும் உட்காடுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜங்குக் டீமும் ஏறுறாங்க. ஏறிட்டு உங்களுக்கு லெஃப்ட் சைடில் ஜங்குக் உட்காரான். நீங்கள் அதை பார்த்துட்டு கிறிஸ்டல் என்னடி சீட் மாற்றிக்கலாம், ஏய் சுவிட்ச் ஆகிக்கலாம்டி, நீ இந்த சைடு வா. என்னடி நீ இந்த சைடு வா, ஏன்டி அப்படி சொல்லிட்டு அவள் எட்டி பார்க்குறா. பார்த்துட்டு ஏன் மச்சான் இப்போ நீ இந்த சைடு வரப்போறியா, இல்லைனா நான் இறங்கி போவா? சரிடி வரேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அகெயின் 2 பேர் ஸ்பேஸ் சுவிட்ச் ஆகுறீங்க. ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு லெஃப்ட் சைடில் வந்துட்டு கிறிஸ்டல், உங்களுக்கு ரைட் சைடில் ஆலிஸ் உட்காந்துருக்கா. நீங்கள் சென்டரில் உட்காந்துருக்கீங்க. ஸோ ஜங்குக்கு அதை பார்த்துட்டு ஒரு லைட் ஸ்மைல் பண்ணிவிட்டு இன்னும் கோவத்தில் இருக்கா போல் அப்படின்னு சொல்லிவிட்டு, இன்னும் கோவத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு அவர் வந்துட்டு டேவை பார்க்குறாரு. டேவை பார்த்துட்டு டே என்ன ஜங்குக், நீயும் ப்ளேஸ் ஸ்விட்ச் ஆகிறியா? ப்ளேஸ் ஸ்விட்ச் ஆகிக்கோ. ஏன் ஜங்குக்? ஸ்விட்ச் ஆகிக்கோடா அப்படி சொல்லிட்டு ஜேகேவும் டேவும் ப்ளேஸ் ஸ்விட்ச் ஆகுறாங்க. இப்போ வந்துட்டு கிறிஸ்டலோட லெஃப்ட் சைடில் வந்துட்டு ரைட் சைடில் நீங்கள் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு அந்த பெல்ட்ஸும் போட்டு விடுறாங்க. அதான் மேலே போகும்போது கீழே விழுந்துடாமல் இருக்கிறதுக்கு பெல்ட்ஸ் போடுவாங்களே, சேஃப்டி பெல்ட்ஸ், அது போட்டு விடுறாங்க. நீங்கள் அதை டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. கிறிஸ்டல் அதுக்கு மேலே டைட்டாக ஹோல்ட் பண்ணியிருக்கா. எங்கே விட்டால் கலண்டு விழுந்துருவோமோன்னு. ஆலிஸ் வந்துட்டு அப்படியே ஒரு கையால் வந்துட்டு செல்ஃபி ஸ்டிக் பிடிச்சி வீடியோ எடுத்துகிட்ருக்கா. ஸோ
ஸோ வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நீங்கள் கண்ணெல்லாம் மூடல, ஜஸ்ட் நார்மலாக தான் இருக்கீங்க. ரைடு அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அந்த ரைடு ஸ்லோவாக மேலே போயிட்டு ஒரு குறிப்பிட்ட ஹைட்டில் நிற்கிது. நீங்கள் அப்படியே கொஞ்சம் அப்படியே எட்டி பார்க்குறீங்க, பார்த்தா செம்ம ஹைட்டில் நிற்கிது. அங்கேருந்து பார்க்கும்போது மனுஷங்களாம் ரொம்ப குட்டி குட்டியாக தெரியுறாங்க. உங்களுக்கு அதை பார்த்த உடனே இல்லை வயிற்றெல்லாம் கலக்கி விட்டுருச்சு, அவ்வளோ பயம். ஸோ டைட்டாக கண்ண மூடிங்க. அதுக்கு முன்னாடி போய் கிறிஸ்டனை பார்க்குறீங்க, அவள் ஆல்ரெடி கண்ணு மூடி தான் உட்காந்துருக்கா பயத்தில். ஸோ நீங்களும் டைட்டாக கண்ணு மூடிட்டு உட்காதீங்க. ஆலிஸ் வந்துட்டு வீடியோவெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அவளும் பேக்கில் வச்சுட்டு கண் டைட்டாக முடிக்கிறா. கேட்டு அப்புறம் லீசா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு, அதாவது அந்த கேங் வந்துட்டு அவங்களும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணுறாங்க. ஆனால் லீசாவுக்கு உள்ள சத்தியமாக இல்லை, அவளும் டைட்டாக கண்ணை மூடுறா. ஸோ அந்த ரைட் வந்துட்டு அப்படியே ரொட்டேட் ஆகுது, இப்படி வந்துட்டு ரிவர்ஸ் ஆகுது தலைகீழ. ஸோ வந்துட்டு நீங்களும் கிறிஸ்டலும் செம்ம கற்றுறீங்க. ஆலிஸ் வந்துட்டு கற்றணும்னு ட்ரை பண்ணது அவளால் கற்ற முடியல. பிகாஸ் உங்களையும் கிறிஸ்டலையும் ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததே அவள் தான். ஒரு கட்டத்தில் வந்துட்டு கிறிஸ்டலையும் நீங்கள் சமாதானப்படுத்தியிருப்பீங்க போக வேண்டான்ற மாதிரி. பட் ஆலிஸ் கேட்கவே இல்லை. ஸோ அவள் கற்றக்கூடாதுன்னு ஒரு கெட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்காக உட்காந்துருக்கா. அப்படியே அந்த ரைடை வந்துட்டு செம்ம ஃபாஸ்ட் அண்டு ஸ்கேரியாக போகுது. ஸ்கேரியாக அந்த ரைடு போடி முடிச்ச உடனே நீங்கள் 2 பேரும் கீழே இறங்குறீங்க. நீங்களும் கிறிஸ்டலும் அவங்க 2 பேருக்கும் சரக்கடிச்சும் போதையிலே பீர் அடிச்சும் கிக்கில்ன்ற மாதிரி செம்ம போதையில் நிற்கிறீங்க 2 பேரும். தலையெல்லாம் சுற்றி மயக்க வர ஸ்டேஜில். அப்போது ஆலிஸ் வந்துட்டு மச்சான்ஸ் அப்படின்னோடனே நீங்கள் 2 பேரும் ஆலிஸை பார்த்து செம்ம மரமாயிக்கிறீங்க. அப்படியே 2 பேரும் செமையாக வாமிட்டும் எடுக்கிறீங்க. ஆலிஸ் உங்கள் 2 பேருக்கும் அப்படியே தண்ணி கொடுத்து உங்கள் முதுகெல்லாம் ரப் பண்ணி விட்டுட்ருக்கா. அப்போ நீங்களே, நான் எத்தனை வாட்டி சொன்னேன், மறக்கான்னு நான் அவ்வளோ வாட்டி சொன்னேன், கேட்டீங்களா? நான் சொல்லும்போதே கேட்டிருந்தா இப்போ இந்த மாதிரி பிள்ளைக்காட்சி மாதிரி வாந்தி எடுத்துகிட்ருக்க வேணாம்ல. அப்படி இல்லை மச்சான், என்ன அப்படி இல்லை மச்சான், அப்படி இல்லை மச்சான், பாருடி தின்னதெல்லாம் வாமிட் வந்துடுச்சு, இப்போ வயிற்றில் ஒன்றுமே இல்லைன்னா நீ கவலைப்படுற, வா போய் கொட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆலிஸ் சொல்கிறா. நீங்கள் வந்துட்டு கிறிஸ்டலை பார்க்குறீங்க. அவளை மச்சான் சத்தியமாக நடக்கக்கூட எனர்ஜி இல்லை மச்சான், வேணா ஆம்புலன்ஸ் வர சொல்லி தூக்கிட்டு போகிறதுக்கு. ஏண்டி நடக்கக்கூட எனர்ஜி இல்லாத அளவுக்கு என்னடி பண்ணேன்? போடி, எனக்கு அங்கேருந்து பார்க்கும்போதெல்லாம் அவ்வளோதான். ஏன் செம்ம வாடி, ஸ்டாலில் போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு தூங்கலாம் கொஞ்சம் நேரம், அப்புறம் அடுத்த ரைட் போகலாம். ஏண்டி அவ்வளோ ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்து தூங்க வாடி வந்தோம்? அசிங்கமாக கேட்பேன் மச்சான், இப்படி பேசுகிற அப்படி பேசுகிறேன், ஏதாவது ஒரு மாதிரி பேசு, சரிவா கொட்டிக்கா அப்படி சொல்லிட்டு 3 பேரும் ஒரு டிசிஷன் எடுத்து ஸ்டாலுக்கு போகிறீங்க, ஃபுட் ஸ்டாலுக்கு. ஸோ அங்கே போய் உட்காந்துட்டு உங்கள் ஆர்டர்லாம் ப்ளேஸ் பண்ணுறீங்க. ஆலிஸ் தான் போயிட்டு ஆர்டர் சொல்கிறா. இந்த ஆர்டர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க டேபிளுக்கு. ஓகே மேம். மச்சான்ஸ் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிட்டேன். என்னடி பண்ணிகிட்ருக்கீங்க 2 பேரும்? நான் ஸ்டோரி போட்டுட்ருக்கேன் டிகிஸ் அப்படி சொல்லிட்டு கிறிஸ்டல் சொல்கிறா. ஷாஷால நான் அம்மாவுக்கு கால் பண்ண, அம்மா எடுக்கலை, அதான் என்னாச்சுன்னு யோசிச்சுட்ருக்கேன். எதுக்கு அவங்க டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கேன், அவங்கள்ட்ட தான் இன்ஃபார்ம் பண்ணியாச்சுல இந்த மாதிரி போகிறோம் வந்துருவோன்னு, விடு அப்படின்னு சொல்லிட்டு ஆலிஸ் சொல்கிறேன். நீங்கள் வந்துட்டு மச்சான் இருந்தாலும் சாப்பிட்லாண்டி அப்படின்னு. என்னடி ஆர்டர் வந்துச்சா, உன்னை தாண்டி திங்கணும், சரி டென்ஷன் ஆகாத வரும் அப்படி சொல்லிட்டு அவளும் சொல்கிறா. நீங்கள் வந்துட்டு அதுவும் கரெக்டாக அப்படி சொல்லிட்டு ஸ்டோரி பார்க்குறீங்க. இந்த நாய் பயந்து அவ்வளோ சீனை போட்டு இப்போ பயமே இல்லாத மாதிரி ஸ்டோரி போட்டிருக்கே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் உங்கள் மைண்ட் வாய்ஸு. கிறிஸ்டல் ஸ்டோரி போட்டிருக்கா, ஃபன்ஸ் வித் மை குக்கீஸ் பொறுக்கீஸ் அப்படின்ற மாதிரிலாம் ஸ்டோரி போட்டு வச்சுருக்கா. நீங்கள் வந்துட்டு பார்த்துட்டு ஏன்னா என்ன மச்சான் கொஞ்சம் கூட வைக்கல, ஏண்டி இல்லை அந்த கற்றுனேன், அதை வீடியோ எடுத்துருக்கணும்டி, அதை பார்த்து நாங்களே ஒரு நிமிஷம் விளையாண்டுட்டோம். ஆனால் நீ என்னடானா இப்போ வந்துட்டு ஃபன் வித் மை குக்கீஸ் ஸ்டோரி. பயப்படுறது இருக்கட்டும், இருந்தாலும் ஸ்டோரி போடணும்ல, போட்டு மச்சான் லைக்ஸ் வரும் மச்சான், லைக்ஸ் வருமா, கிரிஞ்சு பண்ணாது மச்சான் அப்படி சொல்லிட்டு நீங்களும் கிறிஸ்டல் பேசிட்டு இருக்கீங்க. ஆலிஸ் சிரிச்சுட்டே உட்காந்துருக்கா. உங்கள் ஆர்டர்ஸும் வருது. ஸோ உங்களுக்கு ஆப்போசிட் டேபிளில் தான் வந்துட்டு ஜங்குக் டீம் வந்து உட்காடுறாங்க. அப்போ அதில் உள்ள ஒரு பொண்ணு, டேய் ஜங்குக்கா, என்னம்மாண்ணா, எதுக்குடா அங்கேயே பார்த்துட்ருக்க, யார் இந்த பொண்ணு, என்ன பேசுகிற, சார் தடுமாறுறீங்கல்ல, சொல்லுங்கள். நானும் எப்போ அந்த ரைட்டில் ஏறுறதுக்கு முன்னாடியிலேருந்து பார்த்துட்ருக்கேன். யதார்த்தமாக அந்த பொண்ணை பார்த்தா ஓகே, அதுக்கப்புறம் எதுக்கு அந்த பொண்ணையே பார்த்துட்ருக்கேன்? அது என்னடா, நீ சொல்லு,
ஏய் அது ஒன்றும் இல்லை மோனா. ஆக்சுவலி வந்துட்டு அந்த நிற்கிறாள் ஒருத்தி, எங்கே நிற்கிறா? ஏய் சாரி உட்காந்துருக்கால. ஏய் ஏதாவது அண்ணனும் தம்பியும் விளக்கமாக சொல்கிறீங்களாடா? ஆமாண்டி உனக்கு எல்லாமே விளக்கமாக சொல்லணும். ம் ஏய் நம்மளுக்கு ஆப்போசிட் டேபிளில் அந்த ஒயிட் சுடிதாடி. ஒயிட் சுடிதாரா? டி நல்லா பாட்டா, அது ஒயிட் ஃப்ராக்டா. அதுதான் அந்த பொண்ணு இருந்துட்டு ஜங்கு கூட ஆள். ஜங்கு கூட ஆளா? எப்போத்துலேருந்து? அது எப்போத்துலேருந்தோ. இது அந்த பொண்ணுக்கு தெரியுமா? நல்லாவே தெரியும். நல்லா அலைய விட்டா, கடைசியில் லவ்வே பண்ணு கவுத்து விட்டா. டேய் இந்த பாரு, எதால் அடிப்பனே தெரியாது, தெளிவாக சொல்லு, கன்ஃபியூஸ் பண்ணாத என்ன. மோனா அதெல்லாம் ஒரு பெரிய ஸ்டோரி. பெரிய ஸ்டோரினாலும் பரவாயில்ல, பர்கர் வர்றதுக்கு லேட் ஆகும், நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. ஜேகே வந்துட்டு உங்களையே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் வந்துட்டு எனக்கு கிடைச்சது கம்பெனிக்கு ஐஸ்கிரீம்னு நல்லா வெளுத்து வாங்குறீங்க. ஸோ ஆலிஸ் வந்துட்டு உங்கள் லிப்ஸில் இருக்கிற அந்த ஐஸ்கிரீம்லாம் வைப் பண்ணி விடுறா. கிறிஸ்டல் வந்துட்டு உங்கள் தோளில் செஞ்சுட்டு அவளும் வந்துட்டு ஃப்ரைஸ் சாப்பிட்டுட்ருக்கா. ஸோ நீங்கள் இப்படி க்யூட்டாக பண்ணுறதெல்லாம் ஜேகே பார்க்குறாரு. அப்போ லீஸா வந்துட்டு, டே அண்ணா, என்னடி? இல்லை ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குற, ஓகே. ஏன் திங்கிற மாதிரி பார்க்குற? திங்கிற மாதிரி பார்க்குறேண்ணா? டி நீ என் தங்கச்சி நான் போய் தான் இவ்வளோ உரிமையாக பேசுகிறேன் அப்படி சொல்லிட்டு அவனும் சொல்கிறா. அப்போ அங்கே ஒரு பையன் உட்காந்துருக்கா. அவன் சொல்கிறான், ஏன் பேபி, என்ன உனக்கும் இதுக்கும் முன்னாடி லவ் இருந்துச்சா என்ன? அந்த கன்றாவிலாம் எனக்கு கிடையாதுப்பா. அது சரி அப்படி சொல்லிட்டு அந்த பையன் அமைதியாக இருந்துடுறான். ஆக்சுவலி வந்துட்டு அந்த பையன் வந்துட்டு லீஸாவோட பாய் ஃப்ரெண்ட். அவன் நேம் வந்துட்டு ரிக்கா. ஸோ ரிக் வந்துட்டு அப்படி சொன்ன உடனே லீஸா வந்துட்டு அவனை பார்த்து லேசாக முறைக்கிறா. டே வந்துட்டு என் ஸ்டோரியெல்லாம் சொல்லி முடிச்சோடனே மோனா, பா காவிய காதலா? காவிய காதலும் இல்லை, கத்திரிக்காய் காதலும் இல்லை. அவள் எவ்வளோ பெரிய சேவேஜ் ஆட்டிட்யூட்னு நினச்சிட்டு இருந்தா தெரியுமா? எங்கள் அப்படியே அப்படி பண்ணிட்டாடி. எங்கள் அப்பா பெரிய ஆள் போடா அப்படி சொல்லிட்டு அவங்கெல்லாம் ஃபன்னாக பேசிகிட்ருக்காங்க. நீங்கள் வானெல்லாம் சாப்பிட்டு முடிச்சோடனே ஜங்குக்கு வந்துட்டு எழுந்து உங்ககிட்ட வராது. மோனால, எங்கடா போகிற? பேசிட்டு வரேன் என் பேபி கிட்ட. பேச போறியா? அவள் செருப்பாலும் நட்டிக்க போகிறா. பார்த்துக்கலாண்டி அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு இருந்து உங்ககிட்ட வராது. நீங்கள் கவனிக்கவே இல்லை சத்தியமாக. நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஆலிஸும் உங்களை கம்பெனி கொடுத்துட்டு இருக்கா. கிறிஸ்டல் உங்கள் தோளில் சாஞ்சு அப்படியே ஃபோன் ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டு இருக்கா. நீங்கள் வந்துட்டு ஒரு ஹேண்டால் அவள் ஹெட்டை பிடிச்சிருக்கீங்க, இன்னொரு ஹேண்டால் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஸோ ஜங்குக்கு வந்து உங்கள் ஆப்போசிட்டில் இருக்கிற சேரில் உட்காந்துட்டு, பேபிமா நீங்கள் வந்துட்டு அப்போவும் அவளை கண்டுக்கலை. ஆலிஸ் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறா. செம்ம முறை மறைச்சிட்ருக்கா ஜங்குக்கு பார்த்து. பேபிமா என்னடா எப்படி இருக்க? டேய் எழுந்துடா. எக்ஸ்கியூஸ் மீ, என்ன எக்ஸ்கியூஸ் மீ அது இதுன்னு எழுந்துடா முதல்ல. ஹலோ, நான் யாருன்னு, நீ யார் என்னன்னு எல்லா வழக்கனையும் தெரிஞ்சு தான் பேசிகிட்டு இருக்கேன், எழுந்துரு. ஓ தெரிஞ்சமா இப்படி பேசிகிட்டு இருக்க? ஆமாண்டா தெரிஞ்சு தான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் எழுதுனா உனக்கு இதோட மரியாதை நிற்கும், இல்லைன்னா இதை விட பீப்பில் திட்ட வேண்டியது இருக்கும் அப்படி சொல்லிட்டு ஆலிஸ் சொல்கிறா. நீங்கள் வந்துட்டு ஃபன்னாக அப்படியே என்ஜாய் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. கிறிஸ்டல் அப்படியே அதை கவனிக்கிறா. பட் அவளும் பெருசாக எதுவும் ரியாக்ட் பண்ணல. அப்போ ஜேகே டக்குன்னு எழுந்து ஆலிஸை வந்துட்டு முறைச்சி பார்க்குறாரு. என்னடி நினச்சிட்ருக்கேன் உன் மனசில்? டேய் டீப் போட்டு கூப்பிட்டேன்னு வையன், சிவ்வில் கிழிச்சு விட்டுருவேன். நீ கொரியாவில் பெரிய பருப்பாக இருக்கலாம், ஆனால் இது எங்கள் இந்தியா. இப்படி எங்கள் இந்தியா, புரியுதா? டீ என்னடி பேசிகிட்டு இருக்க நீ அடங்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ஆலிஸ் சப்புன்னு ஒரு அழ வச்சிடுறா. நீங்கள் வந்துட்டு ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக்டாக ஆலிஸை பார்க்குறீங்க. கிறிஸ்டல்லாம் அப்படியே அவள் மில்க் ஷேக்கை கீழே போட்டுட்டு பார்க்குறா. அவ்வளோ ஷாக் ஆகிட்டா. நீங்கள் டக்குன்னு ரியாலிட்டிக்கு வந்து, டி ஆலிஸ் என்னடி பண்ண? என்ன பண்ணனா பார்க்கலையா நீ? சரி இரு அப்படி சொல்லிட்டு இன்னொரு வாட்டி அறைய போகிற. நீங்கள் அவள் கைப்பிடிச்சி, ஏன்டி பறையிற? என்னடி அது ஒன்றும் இல்லை விட அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு ஜேகே பார்த்து, இங்கே பாரு, நீ டிஸ்டன்ஸில் இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு மரியாதை. நீ கிட்ட வரணும்னு நினச்சேன்னா சம்பவங்கள் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிறிஸ்டல் கையை பிடிச்சி தரத்துலேருந்து நிறுத்திட்டு போகிறீங்க. அப்போ டே உங்கள் முன்னாடி வந்து நின்றுட்டு டே வந்துட்டு ஆலிஸ் அடிக்கிறான். உங்களுக்கு செம்மக்கும். நீங்கள் வந்துட்டு டக்குன்னு டேவோட கணத்தில் பல்லாருன்னு ஸ்லாப் பண்ணிடுறீங்க. கிறிஸ்டல் வந்துட்டு பார்த்துட்டு டேவை பார்க்குறா. பார்த்து, எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ எங்கள் ஆலிஸே கையை நீட்டி அடிப்ப? இவ்வளோ தைரியம் உனக்கு எங்கேருந்து வந்துச்சு எனக்கு தெரியாது, ஆனால் இந்த தைரியத்தோடு அப்படியே குறியாக ஓடிடு. இன்னொரு வாட்டி இங்கே பார்த்தேன் அவ்வளோதான்
அப்படி சொல்லிட்டு அவள் சொல்கிறா. நீங்கள் வந்துட்டு ஏய் என்ன பெரிய டெஃபினேஷன்லாம் கொடுத்துட்டு இருக்கேன், வா போகலாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறீங்க. அப்போ ஜேகே வந்துட்டு ஏய் தைரியம் எங்களுக்கு அதிகமாக உங்களுக்கு அதிகமாடி, 2 ஆம்பளைங்களை கையை நீட்டு அடிக்கிறீங்க, உங்களுக்கு தாண்டி தைரியம் அதிகம், 4 பேருக்கு முன்னாடி உங்களெல்லாம் ஸ்லாப் பண்ணாதானே உங்களுக்கு புத்தி வரும்னு சொல்லிட்டு ஜங்கு கையை வாங்குறாரு. அப்படியே கிறிஸ்டல் முறைச்சி ஜங்குக்கு பார்க்குறா. பார்த்துட்டு என்ன கேட்கல, ஒன்ஸ் அப்பான் அ டைம் என்னென்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இல்லை ஞாபகம் இருக்கான்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ஒரு சின்ன ஃபைட் மாதிரி ஆகுது. அப்போ மோனா எழுந்து வந்துட்டு ஓ சாரி ஃபார் திஸ் டிஸ்டர்பன்ஸ். யார் நீங்கள்? ஆக்சுவலி வந்துட்டு நான் இங்கே பாருங்கள், நீங்கள் யாருன்ற டெஃபினேஷன்லாம் எனக்கு தேவையில்லை. ஆக்சுவலி வந்துட்டு ஜங்குக்கிட்டே இவங்க 2 பேரும் எங்களுக்கு முன்னாடியே தெரியும். இப்போ வந்துட்டு அவங்க தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களும் இங்கேருந்து நீங்கள் கூட்டிகிட்டு போங்க, எங்களுக்கு கண் பார்வையில் அவங்க இருக்கிறது எங்களுக்கு பிடிக்கல, ஸோ நாங்கள் கிளம்புறோம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு சொல்லிவிட்டு கிளம்பிடுறீங்க. ஸோ நீங்கள் 3 பேர் போகிறதையே ஜேகே, டே, லீஸாலாம் பார்க்குறாங்க. லீஸா வந்துட்டு ஜேகேயோட கணத்தி டேவோட கணத்தி அப்படியே தடவி விட்டுட்ருக்கா. அப்போ ஜேகே வலிக்குதாடா? டே என்னடா இவ்வளோ கோவப்பட்டு அடிக்கிறாள்? ஒரு வேலை இங்கே பாருடா, ஒரு வேலையும் இல்லை 2 வேலையும் இல்லை. ஆக்சுவலி வந்துட்டு ஜேகே மேலே தான் தப்பு. மோனா என்ன மோனான்னு இங்கே பாரு, அவள் வந்துட்டு ஓகே பாஸ்டில் இருந்திருக்கலாம், பட் ப்ரெசென்ட்டில் அவள் என்ன நிலமையில் இருக்கான்றது தெரியாமல் ஜேகேன்னு போய் பேசியிருக்கான். ஸோ அவன் மேலே தான் தப்பு. நீங்கள் அந்த பொண்ணு மேலே கோவப்படுறது நல்லதில்லை அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. அப்போ இன்னொரு பொண்ணு ஆமாண்டா, ஆக்சுவலி வந்துட்டு அவங்களுக்கும் டைம் தேவைப்படும்ல, நீங்கள் வந்துட்டு ஆஃப்டர் 6 months வந்திருக்கீங்க, ஸோ அவங்களுக்கும் அதை அக்செப்ட் பண்ணிக்க டைம் வேணும்ல. என்னமோ சொல்கிறலாடா, ஆனால் இதெல்லாம் சரிப்பட்டு வருமா தான் எனக்கு தெரியல. அதெல்லாம் சரிப்பட்டு வரும், இப்போ வாங்க போகலாம் அப்படி சொல்லிட்டு அவங்கள இழுத்துட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்குமே மூட் செம்மையாக ஸ்பாயில் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் 3 பேரும் வந்துட்டு அப்படியே பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டுருக்கீங்க பஸ்ஸுக்காக. அப்போ வந்துட்டு நீங்கள் சொல்கிறீங்க, ஏண்டி இப்படி கண்டவங்களுக்காக எதுக்கடி நம்ம மூடை நம்ம வந்துட்டு ஸ்பாயில் பண்ணிக்கணும்? இதனால் தாங்கள் சொல்ல வருவது மூவி போகலான்னு சொல்கிறேன். மூவி போகலாம் மீன்ஸ் என்ன மூவி? கோஸ்ட் மூவியா? ஆமாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் கிறிஸ்டலையும் அலிஸையும் இழுத்துட்டு போகிறீங்க. ஸோ அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போனால் தேட்டர் இருக்குது, அங்கே போய் டிக்கெட்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்படியே அந்த தேட்டருக்குள்ளேயும் போகிறீங்க. ஸோ நல்லா ஜாலியாக படம் பார்க்குறீங்க. பட் செம்ம பயம் கிறிஸ்டலுக்கு, அப்படியே கண்ணை மூடி பார்க்குறா. நீங்கள் அதை பார்த்து சிரிச்சிட்டே இருக்கீங்க. அப்போ வந்துட்டு உங்களுக்கே வந்துட்டு ஒரு கட்டத்தில் பயமாகுது. ஸோ அதை வந்துட்டு ஷோனப் பண்ணாமல் அப்படியே கெத்தாக பார்த்துட்ருக்கீங்க. ஆலிஸ் உங்களை பார்க்குறா, கிறிஸ்டலை பார்க்குறா, மாறி பார்க்குறா. ஸோ அவளும் வந்துட்டு உங்கள் கூட நல்லா என்ஜாய் பண்ணுறா. இப்படியே வந்துட்டு அந்த 3 hours செம்மையாக போகுது. அப்போ நீங்கள் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு மச்சான்ஸ் என்னடா பசிக்கிற மாதிரி இல்லை? ஆமாண்டா சேம் ஃபீலிங், சரி வா கொட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு கீழே போகிறீங்க. கீழே வந்துட்டு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குது. ஸோ அங்கே உட்காந்து 3 பேரும் சாப்பிட்றீங்க. அப்போது ஆலிஸ் சொல்கிறா, மச்சான்ஸ் இன்றைக்கி என் லைஃப்பில் நான் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தேன்டா. ஏன் அப்படி சொல்கிறேன்? இல்லை என் லைஃப்பில் வந்துட்டு இது தான் லைஃப், இப்படி தான் இருக்கணும், நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கண்டிஷன்ஸோடு வந்துட்டு இருந்தேன்னா, இப்போ புதுசாக உங்கள் கூட அவுட்டிங் வந்தது, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இன்றைக்கி என் லைஃப்பில். ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம், எமோஷ்னல் ஆக்குறியா? எமோஷ்னல் ஆக்குறேன்னு இல்லை, பட் ஸ்டில் எனக்கு அப்படி ஃபீல் ஆச்சு. ஸோ என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து நான் சொன்னேன். என்னமோ ஆலிஸ், ஆனால் உண்மை தான், நம்ம ஸ்கூல் டைமில் எவ்வளோ சஃபர் ஆனோமோ அவ்வளோக்கு இப்போ ஹாப்பியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஆக்சுவலி இன்றைக்கி நம்ம டே வந்துட்டு ரொம்பவே நல்லா தான் போச்சு, எக்ஸப்ட் தட் இடியட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்க. கிறிஸ்டல் சிரிச்சிட்டு சரி விடுடி, அப்படியே பாசிங் க்ளவுடாக நினச்சி மறந்துடு, வேலை முடிஞ்சு அப்படி சொல்லிட்டு அவள் கூட சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்போ நீங்கள் வந்துட்டு நீ ஏன் ஃபீல் பண்ணாத மாதிரி நடிக்கிற? நான் என்ன ஃபீல் பண்ணாத மாதிரி நடிக்கிறேன்? நடிக்காத நான் எங்களுக்கு தெரியும். இங்கே பாரு, நீ என்ன கேட்க வேணும் எனக்கு புரியுது, பட் இருந்திருக்கலாம். பட் இப்போ எனக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது, பட் எனக்கு அந்த மாதிரி தோணலை. ஸோ இட் ஹேஸ் டிஃப்ரென்ஸ். என்ன எவ்வளவோ ஹாப்பியாக இருந்தால் சரி தான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ வந்துட்டு வெயிட்டர் பில் எடுத்துகிட்டு வரேன். நீங்கள் வந்துட்டு மச்சா நான் வாஷ்ரூம் நழுவாத, பில்லை பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு 3 பேரும் ஃபன் பண்ணி சிரிச்சிட்ருக்கீங்க. இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு தூரத்தில் உட்காந்து ஜேகே, டே, லீஸா, மோனா, லாரா, ரிக்கெல்லாம் பார்த்துட்ருக்காங்க.
ஆக்சுவலி வந்துட்டு ஜேகே உங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே தான் வந்திருப்பார் இவ்வளோ தூரத்துக்கும். அண்ட் நீங்கள் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறது அவர் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாரு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு உங்களோட ஹாப்பினஸ் வந்துட்டு கிறிஸ்டல் அண்ட் ஆலிஸ் தானே அவரும் புரிஞ்சுக்கிறாரு. அப்போ வந்துட்டு மோனா, இங்கே பாரு ஜேகே, நீ ஒரு பொண்ணு பின்னாடி போகிறது தப்பே இல்லை. ஆனால் அந்த பொண்ணு யார் கூட ஹாப்பியாக இருக்கான்றதை முதல்ல நோட்டீஸ் பண்ணு. அவங்க அளவுக்கு உன்னால் ஹாப்பியாக வச்சுக்க முடியுமான்றதை நோட்டீஸ் பண்ணு. நான் உனக்கு அட்வைஸ் பண்ணணும்னு இல்லை ஜேகே. ஏன்னா என்னுடைய ஹாப்பினஸ் என்னன்னு புரிஞ்சுக்கிட்ட உனக்கு இவங்களோட ஹாப்பினஸ் புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்காது அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படி சொல்லிட்டு மோனா சொல்லிட்டு ஒரு ஸ்மைலோட எழுந்து வாஷ்ரூம் போகிறா. அப்போ லாரா வந்துட்டு, ஆக்சுவலி வந்துட்டு எனக்கு இது சொல்லலாமா கூடாதான்னு தெரியாது. நீயும் சரி தேவும் சரி ஜென்டில்மேன்ஸ் தான். ஆனால் ஒரு பொண்ணுன்னு வரும்போது அவங்களுக்குள்ள ரெஸ்பெக்ட் அது வந்துட்டு உங்கள்கிட்ட வரும்போது ஒரு சிலர்கிட்ட நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்கன்றது தான் அங்கே வந்துட்டு மேட்டர்ஸாக இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஷாஷா நான் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பான்னு நம்புகிறேன். ஐ ஹோப். பார்க்கலாம் உன்னுடைய லக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளே எழுந்து போகிறா. லீஸா வந்துட்டு, இப்போ இவங்க 2 பேரும் என்ன சொல்லிட்டு போகிறாங்க? உன் தட்டை பார்த்து சாப்பிட சொல்லிட்டு போகிறாங்க அப்படி சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. லீஸா அப்படியே பவுட் பண்ணிகிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கா. ஸோ நீங்கள் 3 பேரும் நல்லா ஃபன் பண்ணிவிட்டு பில்லும் பே பண்ணிவிட்டு எழுந்துக்கிறீங்க. உங்கள் அம்மா கிட்டேருந்து உங்களுக்கு கால் வருது. நீங்கள் வந்துட்டு, ஹலோம்மா எவ்வளோ நேரமாக கால் பண்ணிகிட்டு இருக்கேன், எடுக்கவே இல்லை, என்னம்மா என்னாச்சு, ஏதாவது ப்ராப்ளமா, சாப்பிட்டீங்களா, தம்பி என்ன பண்ணுறான், ஏதாவது ப்ராப்ளம் அத்தாக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வரிசையாக கொஸ்டின் கேட்டுட்ருக்கீங்க. உங்கள் அம்மா வந்துட்டு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறீங்க. கிறிஸ்டலும் ஆலிஸும் உங்களை ஷேக் பண்ணாங்க. என்னாச்சு அது அது அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஓகேடா மீஸ், நான் இதோடு இந்த எபிசோட் வந்துட்டு ஸ்டாப் பண்ணிக்கிறேன். டியூரேஷன் வந்துட்டு கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆஃப்டர் அ லாங் டைம் நான் வந்துட்டு வீடியோஸ் வந்துட்டு போஸ்ட் பண்ணுறேன். ஆக்சுவலி வந்துட்டு என்னோடய வாய்ஸ் கேவலமாக இருக்கிறதுக்கு ரீசன் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உடம்பு சரியில்லை. பட் எனக்கு வந்துட்டு இன்றைக்கி ஃப்ரீ தான், ஃபுல் டேவும் ஃப்ரீயாக தான் இருந்தேன். ஸோ வந்துட்டு ரெக்கார்டிங் முடிச்சிடலான்னு வந்துட்டேன். ஸோ வாய்ஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. பேக்ரவுண்டில் நாய்ஸஸ் இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஐ ஹோப் யூ லைக் இட். ஏதாவது எரர்ஸ் இருந்தால் மிஸ்டேக்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். அண்ட் ஹேட் கமெண்ட்ஸ் வந்துட்டு நான் வந்துட்டு நிறையா பேர் வீடியோவில் பார்த்துருக்கேன். ஹேட் கமெண்ட்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறது, ஹேட் கமெண்ட்ஸ் இது வரைக்கும் எனக்கு வந்ததில்லை. பட் அந்த மாதிரி பண்ணாதீங்க. பிகாஸ் நிறைய பேருக்கு அது ஹர்ட் ஆகும். ஸோ உங்களோட ஒரு சின்ன ஹாப்பினஸ்க்காக எங்களோட வந்துட்டு ஒரு ஃபுல் உழைப்பு போட வேண்டியது இருக்குது. ஒரு வீடியோ வந்துட்டு ஒரு நாள் உழைப்பில் எங்களுக்கு கிடைக்கும்போது தான் நாங்கள் டைம் ரெக்கார்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி எடிட் பண்ணி போடணும். ஸோ எனக்கு வந்துட்டு கிடச்சிருக்கிறவங்க எல்லாமே ரொம்ப பிளெஸ்ஃபுல் தான். பிகாஸ் எனக்கு வந்துட்டு இது வரைக்கும் யாருமே ஹேட் கமெண்ட்ஸ் போட்டதில்லை. என்னோடய வீடியோஸ்க்கு கொடுக்குற சப்போர்ட்ஸ் அப்படியே தான் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஐ எம் ஸோ பிளெஸ்ட் டு ஹேவ் தட். எனக்கு வந்துட்டு அப்படி நடந்ததில்லை. பட் மற்ற எஃப்எஃப் ரைட்டர்ஸ்க்கு அந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ நான் கேள்விப்பட்டிருக்கேன், அவ்வளோதான். இது வந்துட்டு ஒரு காமன் ரிக்வெஸ்ட் தான்டா. ஓகே, நான் வந்துட்டு ரொம்ப பேசி எரிச்சலாக்கிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகேடா மீஸ், இதே மாதிரி எனக்கு எப்போவுமே சப்போர்ட் கொடுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து டியூரேஷன் அதிகமாக்க ட்ரை பண்ணுறேன். அண்ட் நான் சொன்ன மாதிரி இன்னும் ஒரு 4 to 5 பார்ட்ஸில் இந்த அன்எக்ஸ்பெக்டட் லவ் முடிச்சிருவேன். இந்த பார்ட் வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு வந்துட்டு தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. அண்ட் உங்களுடைய ஒவ்வொரு வியூஸுமே என்னை ஹாப்பியாக்கும். ஓகேடா மீஸ், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்த்தி. அண்ட் இப்போலாம் நிறைய ஃபீவர் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். சேஃபாக வீட்டில் இருங்க, வெளியில் ஜங்க் ஃபுட்ஸ் வாங்கி சாப்பிடாதீங்க, ஹாப்பியாக இருங்க. அண்ட் ஒன் மோர் திங், your admin always loves you. Okay, Amis, tata, bye bye. See you in next video.